நம்ம ஜானகி இருந்துட்டு இப்படி வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஜோசியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஜோசியர்கிட்ட காட்டி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன ஏது, நம்ம கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்காக போன இடத்துல தான் நம்ம ஜோசியர் சொன்னதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு அந்த ஆஃபீஸில் வந்து பயங்கரமாக எமோஷ்னல் டேமேஜ் வந்து பண்ணிடுறாங்க இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதமை. ஆனால் கடைசியில் கௌதம் வந்துட்டு அந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணதை மட்டும் இல்லாமல் உன்னோட கம்பெனியை அழிக்கிறதுக்காச்சும் கூட, அதாவது நீ இவ்வளோ பேசிட்டல, இவ்வளோ சுற்றி சுற்றி நீ எங்கே போனாலும் உனக்கு வேலை கிடைக்காதுன்னு என்னென்னமோ சொல்லி முடிச்சுட்ட. ஆனால் இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு பதிலடியை இன்னும் எண்ணி ஒரே மாதத்தில் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கும் அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஜோசியரை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அங்கே கொடுத்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி அதாவது கௌதமும் இலக்கியாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லும்போது, கொஞ்ச நேரம் பொறுங்கம்மா நான் வந்து கணிச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணிச்சிட்டு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது ஜானகி இருந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசியர் வந்து சொல்கிறாங்க, இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவும் கௌதமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. கௌதமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா எந்த வேலையை செய்யறதுக்கும் தயாராகி டீச்சர் வேலை தேடி போய் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயம்மா வேலை தான் அவளுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிஸ்னஸ் பண்ண போகிறேன், சரி வேலைக்காச்சும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தடங்கல்கள் இடையூறுகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அதனால் கௌதமால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. கௌதமை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம். அதிலேருந்து காப்பாற்ற போகிறது இலக்கியா தான். ஆனால் இலக்கியாவும் கௌதமும் அதுக்கு 2 பேரும் இனம் பிரியாமல், அதாவது 2 பேரும் ஒன்றா இருக்கணும். மனசளவில் ஒன்றா இருந்தாலும் அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு சதி நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் எப்போவுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரிகாரத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயினி, அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டுறதுக்காக, அதாவது இப்போது ஏற்கனவே சவால் வேறு விட்டாரியா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வளர்ந்து வந்து, அதாவது புதுசாக கம்பெனி தொடங்கி சப்போஸ் வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் முதல் இடத்துக்கு மட்டும் வந்துட்டார் அப்படின்னா சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். அதனால் கண்டிப்பாக எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கௌதமை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணுவாங்க, இல்லை கௌதம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.